அப்பாக்களோட சேர விடாத ஒரு பெரிய அரசியல் அம்மாக்கள் அடுப்படியிலிருந்து பிரிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தின் பேரரசியல் என்னென்னவோ அதை விட பெரிய நுட்பமான அரசியல் அந்த அரசியல். இவ்வளவு காலத்திற்கு பிறகும் இவ்வளவு வளர்ச்சிக்கு பிறகும் ஆணினுடைய பெரும் தோல்வி அந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி என்பது என்னன்னா, ஒரு பெண் இன்னமும் நம்புகிறாள் ஒரு ஆண் பிள்ளை தான் என்னை எதிர்காலத்தில் காப்பாற்றும் நம்புற அளவுக்கு தான் இந்த சமூகம் பெண்ணை வச்சிருக்குங்கிறது தான் இந்த சமூகத்தின் தோல்வியே. அதனால தான் ஆண் பிள்ளைகளை கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க, அடுப்படியிலே வச்சுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அம்மாக்கள் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, அப்பாக்குள்ள பெருசாக சேரவே விட மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்ட அப்பா நெருங்கினான்னு வச்சுங்களேன், ஒரு நாள் என்ன நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்க, போகிற போக்கே சரியில்லை, அவனை எதாவது கேட்க மாட்டீங்களா நீங்கள், நமக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாது, நம்ம வீட்டுக்கு வேறு ஆம்பளை ஆகிட்டோம், அதிகாரம் நம்ம எதாவது கேட்டாருங்கள ராண்டமாக திட்டுவாங்க அப்பாக்கள். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சாப்பிட உட்காந்துருக்கல டக்குனு ஓப்பன் பண்ண என்ன தோற போக்கே சரியில்லை, அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் பேத்து அப்படின்னா இவனுக்கு எதுக்கு திட்டாருன்னே தெரியாது, அவருக்கு எதுக்கு திட்டாருன்னு தெரியாது. போத் ஆஃப் தம் டிட் நோ. டக்குன்னு கண்ணுலாம் கலங்கிடும். ஏன்னா அதிகமாக பேசாதப்பா திடீர்னு என்ன துறை போக்கு சரியில்லை, மூஞ்சி முகர பேத்து முடியுன்றாரு. அப்படி கண்ணு கலங்கினோன்னு இல்லை, திட்ட சொன்னது யார்? இப்போ இங்கே தான் அந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னங்க புள்ள சாப்பிடல எப்படி திட்டி பிடிங்க, டபக்குன்னு கட்டி பிடிச்சுவாங்க. அடி சண்டால பாவி நீ சொல்லி தாண்டி நான் திட்டினேன். ஏன்னா அப்பா லேசா கிட்ட வராரு, இவன் கொஞ்சம் நெருக்கமாயிரம் போட்டுருக்கு, அப்பங்கிட்ட சேராது சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா அப்படி தாண்டா தம்பி, உன் தங்கச்சி மேலே தான் அவளுக்கு பிரியும், அவளை என்னைக்கு கொண்ட ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்குது. எத்தனை பகையை உருவாக்குறீங்க தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்கள். அவன் தன் காதல் கவிதையை யார் நம்பி சொல்லுவான்? அம்மாக்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ரகசியம் இருக்குல்ல, பேன்பாக்கில் ஏதோ பேசிக்கிறீங்கல்ல, தனியாக ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்களா, அப்பாவும் ஆண் பிள்ளையை உள்ளே வராங்களா? தன் ரகசியத்தை பேச குறைந்தபட்சம் அம்மா என்று ஒருத்தி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறாள், ஆண் பிள்ளைக்கு யார் இருக்கா? இல்லைன்னா தெரியலன்னா அவன் குரூப்பில் ஒரு தாதா இருப்பார், அவர்கிட்ட தான் போய் கேட்பார். அவன் சொல்லுவான் முத்தம் கொடுத்தா புள்ள பிறந்த மாப்பிள்ளைன்றான். அவனுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். அப்புறம் ஆண் பிள்ளைகள் எப்படி வீடு தங்கும்? தன் அப்பாக்களோட சேர விடாத ஒரு பெரிய அரசியல் அம்மாக்கள் அடுப்படியிலிருந்து பிரிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தின் பேரரசியல் என்னென்னவோ அதை விட பெரிய நுட்பமான அரசியல் அந்த அரசியல். இவ்வளவு காலத்திற்கு பிறகும் இவ்வளவு வளர்ச்சிக்கு பிறகும் ஆணினுடைய பெரும் தோல்வி அந்த சமூகத்துடைய பெரும் தோல்வி என்பது என்னன்னா, ஒரு பெண் இன்னமும் நம்புகிறாள் ஒரு ஆண் பிள்ளை தான் என்னை எதிர்காலத்தில் காப்பாற்றும் நம்புற அளவுக்கு தான் இந்த சமூகம் பெண்ணை வச்சிருக்குங்கிறது தான் இந்த சமூகத்தின் தோல்வியே. அதனால தான் ஆண் பிள்ளைகளை கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க, அடுப்படியிலே வச்சுப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அம்மாக்கள் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க, அப்பாக்குள்ள பெருசாக சேரவே விட மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிட்ட அப்பா நெருங்கினான்னு வச்சுங்களேன், ஒரு நாள் என்ன நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டேங்க, போகிற போக்கே சரியில்லை, அவனை எதாவது கேட்க மாட்டீங்களா நீங்கள், நமக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியாது, நம்ம வீட்டுக்கு வேறு ஆம்பளை ஆகிட்டோம், அதிகாரம் நம்ம எதாவது கேட்டாருங்கள ராண்டமாக திட்டுவாங்க அப்பாக்கள். பார்த்துருக்கீங்களா இல்லையா? சாப்பிட உட்காந்துருக்கல டக்குனு ஓப்பன் பண்ண என்ன தோற போக்கே சரியில்லை, அடிச்சு மூஞ்சி வாயெல்லாம் பேத்து அப்படின்னா இவனுக்கு எதுக்கு திட்டாருன்னே தெரியாது, அவருக்கு எதுக்கு திட்டாருன்னு தெரியாது. போத் ஆஃப் தம் டிட் நோ. டக்குன்னு கண்ணுலாம் கலங்கிடும். ஏன்னா அதிகமாக பேசாதப்பா திடீர்னு என்ன துறை போக்கு சரியில்லை, மூஞ்சி முகர பேத்து முடியுன்றாரு. அப்படி கண்ணு கலங்கினோன்னு இல்லை, திட்ட சொன்னது யார்? இப்போ இங்கே தான் அந்த அரசியல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டக்குன்னு அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னங்க புள்ள சாப்பிடல எப்படி திட்டி பிடிங்க, டபக்குன்னு கட்டி பிடிச்சுவாங்க. அடி சண்டால பாவி நீ சொல்லி தாண்டி நான் திட்டினேன். ஏன்னா அப்பா லேசா கிட்ட வராரு, இவன் கொஞ்சம் நெருக்கமாயிரம் போட்டுருக்கு, அப்பங்கிட்ட சேராது சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா அப்படி தாண்டா தம்பி, உன் தங்கச்சி மேலே தான் அவளுக்கு பிரியும், அவளை என்னைக்கு கொண்ட ஒழிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்குது. எத்தனை பகையை உருவாக்குறீங்க தெரியுதா? உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் சேர விடுங்கள். அவன் தன் காதல் கவிதையை யார் நம்பி சொல்லுவான்? அம்மாக்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் ரகசியம் இருக்குல்ல, பேன்பாக்கில் ஏதோ பேசிக்கிறீங்கல்ல, தனியாக ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்களா, அப்பாவும் ஆண் பிள்ளையை உள்ளே வராங்களா? தன் ரகசியத்தை பேச குறைந்தபட்சம் அம்மா என்று ஒருத்தி ஒரு பெண்ணுக்கு இருக்கிறாள், ஆண் பிள்ளைக்கு யார் இருக்கா? இல்லைன்னா தெரியலன்னா அவன் குரூப்பில் ஒரு தாதா இருப்பார், அவர்கிட்ட தான் போய் கேட்பார். அவன் சொல்லுவான் முத்தம் கொடுத்தா புள்ள பிறந்த மாப்பிள்ளைன்றான். அவனுக்கு தெரிஞ்ச அறிவுக்கு அவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான். அப்புறம் ஆண் பிள்ளைகள் எப்படி வீடு தங்கும்?